ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎம்எல் டயக்ராம்ஸை பற்றின அதில் இருக்கிற ஒரு டயக்ராம் மட்டும் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டயக்ராம் எடுத்துருக்கோம் அப்படின்னா டிஎஃப்டி டயக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிஎஃப்டி டயக்ராம்னா என்ன, அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கணுங்கிறதுக்கு முன்னாடி அந்த டயக்ராமில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் முதல்ல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி டயக்ராமை 2 டைப்ஸ் ஆஃப் டயக்ராமாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்தர் இந்த டயக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் செகண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டயக்ராமை மாடிஃபை பண்ணி இன்னொரு மெத்தடில் அது சேம் டயக்ராமை போட்டிருக்காங்க. பட் ரெண்டு ப்ரொசீஜர்லேயும் பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் டிஃபர் ஆகும், அவங்களோட ப்ரொசீஜர் லிட்டில் பிட் டிஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஃப்டி டயக்ராம் வரைஞ்சவங்க இந்த இது மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த 4 சிம்பிள்ஸ் மட்டும்தான் அந்த டிஎஃப்டி டயக்ராம் மொத்தமாகவே இந்த 4 சிம்பிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெயின் அண்ட் சார்சனோட மெத்தடில் எப்படி டயக்ராம் வரைய போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம யோர்டன் அண்ட் கோடு நம்ம டச் பண்ணல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் யோர்டன் அண்ட் கோடை பற்றின டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்டிட்டி. ஸோ இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ நீங்கள் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சிஸ்டத்தில் அந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டி தான் உங்களுக்கு இன்புட்டை கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அவுட்புட்டை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்டிட்டி. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர்ஸை தான் எக்ஸ்டர்னல் என்டிட்டியாக சொல்லுவாங்க. அவர் அந்த ஆப்பையோ அந்த சிஸ்டத்தையோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸ்டர்னல் என்டிட்டியான்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் லாகின், சைன்அப், அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா ஸ்டோர் எது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா பேஸை தான் நீங்கள் எந்த இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அது என்ன விதமான டேட்டா, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ அதை ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஃப்ளோ. ஸோ ஒரு ப்ராசஸில் இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு டேட்டா எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க நம்ம எக்ஸாம்பிளோட இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஸ்டார் யூஎம்எல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார் யூஎம்எல் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்ரிஜிஸ்டர் டவுன்லோட் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் நான் இதை கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் இந்த வீடியோட எண்டில் நமக்கு சொல்லித்தரேன். டிஎஃப்டி டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லெவல்ஸாக பிரிப்பாங்க. எக்ஸாம்பிள் லெவல் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன வரையணும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லி வரையணும். ஸோ அந்த டயக்ராம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராம் சொல்கிறாங்க. அதாவது உங்களோட சிஸ்டத்தோட டாப் லெவல் ஓவர்வியூ டயக்ராம் இதுதான். ஜஸ்ட் சிம்பிள், இது ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் இதை தான் என்னென்னா ஓவர்வியூ டாப் லெவல்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 0 டயக்ராம் நீங்கள் வரையணும். ஸோ லெவல் 0 டயக்ராமில் ரொம்ப ப்ரீஃபாலாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓவர்வியூவாக ஃபண்டமெண்டலாக என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் காட்டியிருப்பீங்க. தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெவல் 1 டயக்ராம். லெவல் 1 டயக்ராமில் லெவல் 0 டயக்ராம் என்னென்ன விட்டு போச்சோ அதை நீங்கள் ப்ரீஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது அதோட அப்கிரேட் வெர்ஷன்லாம் லெவல் 1 டயக்ராம் இருக்கும். ஸோ சேம் ஃபார் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எது வரையும் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் நீங்கள் சூடோ கோடை அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அந்த சிஸ்டத்துக்கான சூடோ கோடை உங்களால் எழுத முடியுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிற வரையிலும் நீங்கள் இந்த லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம சிம்பிளாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். சிஸ்டமோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டத்தில் நீங்கள் போஸ்ட்டு ஷேர் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபைலை உங்களோட அப்டேட் பண்ணிக்கலாம், சிம்பிளாக லாகின், சைன்அப். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ப்ராசஸ்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு நம்ம டிஎஃப்டி மேக் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த ஆக்சஸ்னாலும் உங்களால் பண்ண முடியும். அதுவரையும் உங்களோட அக்கௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்க பேனலில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டயக்ராம் கேட்கும். அதில் என்னென்ன டயக்ராம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டயக்ராம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உடனே என்னென்ன சிம்பிள்ஸ் இந்த டயக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சைடில் காட்டும்.
ஸோ நம்மளோட டயக்ராமில் சிம்பிள்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டயக்ராமோட டைட்டிலை வந்து நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சிம்பிளாக ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி கொடுத்தாச்சு. ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டயக்ராமை வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னபடி 4 விதமான சிம்பிள்ஸ் வந்து இந்த டயக்ராம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்டிட்டி. ஸோ நம்ம டயக்ராமில் ஃபர்ஸ்ட்டு நம்ம கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராம் வந்து வரைய போகிறோம். கான்டெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்லி என்டிட்டி வாட் இஸ் த சிஸ்டம் இது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும் கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராமில். ஸோ அதனால தான் இது வந்து எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஓவர்வியூ டயக்ராம். ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் வந்தீங்கன்னா என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை யார் யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க தான் என்டிட்டி. சிம்பிள் ஸ்டூடெண்ட்டு தான் வந்து இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. தென் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் இந்த சிஸ்டத்தோட என்டிட்டி. ஸோ இந்த ஸ்டாஃபும் இந்த ஸ்டூடெண்ட்டும் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் சிம்பிளாக இடையில வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். எதனால இந்த இடத்துல வந்து நான் ப்ராசஸ் போடுறேன் அப்படின்னா லெவல் 0 லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, நம்ம அதை எப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டம் நேமே போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஸ்டூடெண்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த டயக்ராமில் இருந்து இந்த டயக்ராமுக்கு ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிரும். இங்கே வந்து நீங்கள் ஏதாவது நோட் மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ ஜஸ்ட் இன்ஃபோ. இங்கே என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிப்போம். சிம்பிள். இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராம். ஸோ இதுக்கு நம்ம நேம் வந்து சின்னதாக கொடுத்துக்கலாம். கான்டெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா லெவல் 0 டயக்ராமை எப்படி கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராமில் இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். லெவல் 0 டயக்ராம். ஸோ லெவல் 0 டயக்ராமில் கொஞ்சம் இன்டெப்த்தாக ப்ராசஸில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டினா போதும். தென் கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராமில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நான் எந்த டேட்டா ஸ்டோருமே வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட் லெவலில் டேட்டா ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி என்டிட்டி வாட் இஸ் த ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் நம்ம கான்டெக்ஸ்ட் லெவலில் சொன்னால் போதும். ஈவன் கான்டெக்ஸ்ட் லெவல் டயக்ராமே கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. பட் நம்மளுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது போதும். நம்ம என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். மற்றதை நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சேம் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டாஃபுங்கிற ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ். தென் ஸ்டாஃபுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வெரிஃபைன்னு டைப் பண்ணிப்போம். ஸோ எதனால் நான் ஸ்டார் யூஎம்எல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரீ. நம்ம பே பண்ண அவசியம் இல்லை. நம்ம கிராக் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்லாம் லூசி சாட் இது மாதிரிலாம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளிசிட்டியாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணாலே போதும். நம்ம சிம்பிளாக 2 ப்ராசஸ் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் ஸ்டூடெண்ட்டு தான் வந்து ரெஜிஸ்டருக்கான டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுப்போம். ஆர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸில் வந்து அந்த டேட்டாவை சம்வேர் எல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்டோரில் நம்ம டேட்டாவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட் டேட்டாவையும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டேட்டா ஃப்ளோவை கிளிக் பண்ணி இந்த ரெண்டு என்டிட்டியையும் ஜாயின் பண்ணிடலாம். entered or given input டைப் பண்ணிப்போம். ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டாஃப் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், ஒரு வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது.
ஸோ எந்த டேட்டா வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகும் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா வந்து வெரிஃபிகேஷன் பெண்டிங்க்கு போகும். அதனால இந்த இடத்துல வந்து எதுவும் டைப் பண்ண வேணாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது அது தெரியும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக கிவன் இன்புட்னு சேம் அதே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி யாருக்கு போகும் அப்படின்னா ஸ்டாஃபுக்கு போகும். ஸோ ஸ்டாஃபுக்கு வந்து ரெஜிஸ்டர்டு யூஸ் ஸ்டூடெண்ட் வந்து போகிறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாஃப் மூலமாக வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்டில் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸ்டாஃபுக்கு வந்து இன்டிமேட் பண்ணலாம், இமெயில் மூலமாகவோ இல்லை வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை அவங்களோட டேஷ்போர்ட்லேயோ. அது வந்து அடுத்தது இதோட இந்த சிஸ்டத்தோட எக்ஸ்பேண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேசிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்ம எதுவுமே பண்ண போதில்லை, ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டாஃப்க்கு வந்து பாஸ் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி இன்னும் டீட்டெயிலாக இருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அடுத்த லெவல்னு சொல்லி ஒன்ஸ் ஸ்டாஃபுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு அப்படின்னா ஸ்டாஃப் வந்து அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஒரு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து அதாவது ஒரு ஃப்ளோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலிடேஷன் பண்ணுறப்ப டேட்டா எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஏதோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண பிளேஸில் தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டு டேட்டா ஸ்டோர், இந்த டேட்டா ஸ்டோர்லேருந்து தான் நம்மளுக்கு டேட்டாலாம் வரப்போகுது. அதனால் நம்ம சிம்பிளாக அந்த ஸ்டோரை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மென்ஷன் பண்ணிட்டு இந்த டேட்டா ஸ்டோருக்கும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கும் வந்து ஒரு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிப்போம், ஸ்டோர்டு இன்ஃபோ. ஸோ ஃபைனலாக ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ அந்த வெரிஃபிகேஷன் வந்து அவங்க கரெக்டான ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கலாம், இல்லை கரெக்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அவங்க காலேஜில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டூடெண்ட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணல எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனும் கரெக்டான அந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ண இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே இவங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளை வந்து அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ண ரிசல்ட்டை வந்து சம்வேர் எல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணுற இடத்துல நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொஃபைலோ இல்லை ஒரு டேஷ்போர்டோ இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அவங்க ப்ரொஃபைலுக்கு நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ப்ரொஃபைலுக்கு வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா ஸ்டோரில் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சேம் இந்த டேட்டா ஸ்டோர்லேயே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ வெரிஃபைலேருந்து நான் டேட்டா ஸ்டோருக்கு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபைடுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, அதனால் சிம்பிளாக எல்லாத்தையும் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப் செலக்ட் பண்ணி ஒரு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஃப்ளோவை நவுற்றினோம் அப்படின்னா அது வந்து மூவ் ஆயிரும். தென் இப்போ இந்த இடத்துல வந்து நவுற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. ஓகே, ஸோ எவ்ரிதிங் லுக்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ சிம்பிளான லெவல் 0 டயக்ராம் இதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபைலில் அவங்க வந்து வேணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து போய் பார்த்துக்கலாம், விசிட். ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா டேட்டா ஃப்ளோ வந்து செக் பண்ணிக்கோங்க. டேட்டா ஃப்ளோ வந்து கம்ப்ளீஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி, கம்ப்ளீட் ஆகிருக்கா, எங்கேயும் அப்படியே பாதியாக அரைக்குறையாக எதுவும் இல்லாமல். ஸோ ஒரு டேட்டா ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ சிம்பிளான லெவல் 0 டயக்ராம். ஸோ தென் லெவல் 1 டயக்ராம் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ லெவல் 1 டயக்ராமை இதை விட எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சூடோ கோட் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சூடோ கோடை ரீச் பண்ணுற வரையிலும் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் போடணும். அதுதான் வந்து டிஎஃப்டியோட மெயின் கோல். ஸோ அதே மாதிரி இதோட அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லெவலில் என்னென்னலாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அடுத்த லெவலில் அந்த இன்ஃபர்மேஷனை மறுபடியும் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ மறுபடியும் மென்ஷன் பண்ணாமல் நியூ இன்ஃபர்மேஷனை இந்த ப்ராசஸோட நியூ இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஆஃப்டராக வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ண முடியும், ஸோ ஸ்டூடெண்ட்டாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் லெவல் 1 வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளான சேம் என்டிட்டி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்டிட்டியை மட்டும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும் ஆப்ஷனல். மற்ற எதையும் வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு மேலே.
ஸோ சிம்பிளான ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் லாகின் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கேன். முன்னாடி என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த லாகின் இன்ஃபர்மேஷனை யார் இன்புட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இமெயில் ஒரு பாஸ்வேர்ட், ஸோ சிம்பிளாக இன்ஃபோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதை தான் நம்ம என்னென்ன நேம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேட்டா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட் டேட்டா ஸ்டோர் அந்த இன்ஃபர்மேஷனை அங்கேருந்து லாகின்காக நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் வேலிட் இன்ஃபர்மேஷன் வேலிட் இன்ஃபோ. ஸோ லாகின்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனும் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஒன்ஸ் அவங்க வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க சிஸ்டத்துக்குள்ள நம்ம லாகின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். அவங்க லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஸோ அவங்க லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ப்ரொஃபைல் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட்டுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணலாம். தென் அவங்க ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து போஸ்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டத்தில் அலோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ப்ராசஸையும் வந்து லிங்க் பண்ணிடலாம் டேட்டா ஃப்ளோவில். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ப்ராசஸையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. இந்த 3 ப்ராசஸை லிங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஷேரிங்கை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கொடுக்கலாம். இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சம்வேர் வந்து டேட்டா ஸ்டோர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு போஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி அசம்ஷன் பண்ணிப்போம். ஸோ அந்த போஸ்ட் ஸ்டோரில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ்ட் ஸ்டோருக்கும் போஸ்ட் ஷேரிங்க்கும் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ போஸ்ட். ஸோ ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியாச்சு. தென் ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஸ்டோரில் தான் நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டோரில் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்டேட்டட் இன்ஃபோ. தென் இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த சிஸ்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். தென் அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணலாம். தென் சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டத்தில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபீச்சர் ஆஃப் தி சிஸ்டம் சொல்லி நம்ம வச்சுருந்தோம்னா சர்டிஃபிகேட் அப்ளை ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறோம். தென் ப்ராசஸ், தென் இன்னொரு நியூ ப்ராசஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா மீடியாவையும் லிஸ்ட் ஆஃப் ஆல் தி மீடியாஸ், ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் ஆல் தி போஸ்ட் ஷேர்டு பை அதர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் ஆல் தி போஸ்ட் லைக் கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிஸ்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் இந்த டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த லிங்க் பண்ண மாதிரி நான் இந்த இடத்துல சேம் நம்ம லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு ஷேர் பண்ண உடனே அந்த லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த டேட்டா ஸ்டோருக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல ஒரு லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை எல்லோரும் வியூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போஸ்ட் லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்டில் வந்து நம்ம இந்த நியூ போஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த லிங்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணுமே உங்களால் எப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆக்சஸ்லாம் எடுத்துருவாங்க. அதனால் அதை மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக லாக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் வந்து நான் இதில் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே எண்ட் ஆயிரும். ஸோ டேட்டா ஃப்ளோ வந்து கம்ப்ளீஷன் பண்ணிடலாம்.
நம்ம எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃப்ளோ வந்து டேட்டா ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரீஃபாக காட்டியிருக்கோம். ஸோ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஆப்பை பண்ணிடலாம். சிம்பிளாக கான்டெக்ஸ்ட் லெவல்னால் உங்களோட சிஸ்டத்தோட ஓவர்வியூ டயக்ராம் மட்டும் இருக்கும். தென் லெவல் 0 டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் என்னென்ன பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டலாம். தென் அதில் நான் வந்து நீங்கள் கான்டெக்ஸ்ட் லெவலில் எந்த டேட்டா ஸ்டோரும் மென்ஷன் பண்ணக்கூடாது. லெவல் 0 டயக்ராமில் நீங்கள் டேட்டா ஸ்டோர்ஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அது வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, அந்த டேட்டா எப்படி கம்ப்ளீஷன் ஆகுது அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து நீங்கள் காட்டிக்கலாம். தென் லெவல் 1 டயக்ராமில் லெவல் 0ல் என்னென்னலாம் காட்டியிருக்கீங்களோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களால் எப்படி காட்ட முடியுமோ அதை நீங்கள் சிம்பிளாக காட்டுங்க. தென் இந்த இடத்துல வந்து நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், லாகின் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டா ஃப்ளோவெலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெவல் 1ல் வந்து நான் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன போஸ்ட் ஷேரிங் என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீஃபாக லிட்டில் பிட் வந்து நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் லெவல் 2க்கு நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட்டை வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் லெவல் 3ல் வந்து இன்டெப்த்தாக வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளோ வந்து காட்ட முடியும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டிக்கிட்டே போகணும். ஸ்டார் யூஎம்எல் வந்து எப்படி கிராக் பண்ணுறது கடைசியில் சொல்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஜிப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஃபைல் இருக்கும், போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் உங்களோட ஆன்டிவைரஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த app.srங்கிற ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சி டிரைவில் போங்க. சி டிரைவில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃபோல்டரில் வந்து நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே ஸ்டார் யூஎம்எல் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணுங்கள். தென் ஸ்டார் யூஎம்எல்லில் ரிசோர்ஸஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு app.srங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிப்ளேஸ் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார் யூஎம்எல் வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ இனி இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த ஆக்சஸுமே காட்டாது. உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் அன்லைசன்ஸ்டு வெர்ஷன் வந்து காட்டாது. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் இஸ் தட். உங்களுக்கு டிஎஃப்டி டயக்ராம் பற்றின ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.